என் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த பேக் மசில் எங்கேஜாக இருக்குது. இப்போ வந்து என் அப்டமன் வந்து லூஸாக இருக்குது, நான் அப்டமன் என்கேஜ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நல்லா காற்று உள்ளே எடுத்துருக்கேன். ஸோ வந்து இன்ட்ரா அப்டாமல் ப்ரெஷர் உள்ளே ரைஸ் ஆயிடுச்சு, என்னோட அப்டமன் மசில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, பேக் மசில்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் கோர் மசில் நம்ம என்கேஜ் பண்ணணும். சி செக்ஷன், ப்ரெக்னன்சி, ஏதாவது அப்டாமல் சர்ஜரிஸ், இதுக்கப்புறம் வந்து கோரை ஸ்ட்ராங்காக அப்டூன் பண்ணுற பயிற்சிகள்லாம் வந்து முறையாக இன்னும் பரிசோதனை பண்ணப்படலை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே டீச் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் நிறைய சூடோ சயின்டிஃபிக் ஆரிஜின்லேருந்து வந்துருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்கியான எக்ஸசைஸ் அதெல்லாமே. ஈவன் நார்மலான ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணாதவங்க கூட இது வந்து ரிஸ்கியான எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி ஒர்க் அவுட், இந்த லெக் ரைசஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, கோர் ஸ்டெபிலிட்டி தான் நம்மளுக்கு முதல்ல வேணும். உடனே நம்ம வந்து இந்த கிரன்ச் பண்ணுறது, இந்த சைட்வார்ட் பெண்டிங், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்து நம்ம அந்த செக்ஷனை ரிஜிடாக வச்சு தான் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் எக்ஸசைஸ்லாம் இதுவே போதும். முதல்ல ஸ்டார்டிங்கில் இந்த ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ். இப்போ டயகனலாக, இப்போ அந்த ஒரு கை வந்து லிஃப்ட் பண்ணுறேன் 1 சென்டிமீட்டர் or 2 சென்டிமீட்டர்ஸ். இப்போ ஆப்போசிட் நீயும் லிஃப்ட் பண்ணணும் அட் த சேம் டைம், எங்கேயுமே முன்னாடி பின்னாடியில் மூவ் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதிலே வந்து இந்த நல்லா டோன் ஆகிடும். கைகளை இப்படி கிரவுண்டில் வச்சுட்டு கோருக்கான எக்ஸசைஸ் வந்து நிறைய பண்ணலாம். அதை பற்றின வீடியோஸ் நான் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். அந்த எக்ஸசைஸ் பாருங்கள், இந்த டயகனல் பேட்டர்ன். இப்போ வலது கை தூக்கும் போது இடது காலை லைட்டாக தூக்கணும், அவ்வளோதான். இது பண்ணும்போது என்னோடய அப்டாமினல் ஷேப் எப்படி மாறுது அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். முதல்ல என்னோடய லோ பேக்கை ஸ்ட்ரெயிட் ஆக்குறேன், அதுலேயே அப்டாமினல் ஷேப் எப்படி மாறுது பாருங்கள். இப்போ என்னோடய வலது கையும் இடது காலையும் தூக்குறேன். ஸ்ட்ராங்கான கோர் கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்கு.